புதுச்சேரி கதிர்காமத்தை சேர்ந்தவர் மதி. இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு சிறிய அளவில் நாய்க்குட்டி ஒன்றை ஆசையாக வாங்கி அதற்கு ரேம்போ என பெயர் வைத்து செல்லமாக வளர்த்து வந்தார். ரேம்போவை தனது குடும்பத்தில் ஒருவராக பார்த்து வளர்த்து வந்த மதி, ரேம்போவுக்கு என்னென்ன உணவுகள் வேண்டுமோ அவையெல்லாம் தேடி தேடி வாங்கி வைத்து வளர்த்து வந்தார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்ட ரேம்போ திடீரென உயிரிழந்தது. தனது செல்லப்பிராணி ரேம்போ இறந்ததை ஊர் முழுக்க தெரியப்படுத்த வேண்டும் என்று கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை புதுச்சேரி முழுவதும் ஒட்டினார். இதனை அடுத்து ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்கு என்னென்ன சடங்குகள் செய்ய வேண்டுமோ அதே போன்று புரோகிதர் வைத்து ரேம்போவுக்கு அனைத்து சடங்குகளையும் செய்து தனது வீட்டுக்குள்ளேயே அடக்கம் செய்தார். மேலும் 7ஆம் நாள் சடங்கினை உரிமையாளர் ரேம்போவுக்கு பூஜை செய்தார். தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த உரிமையாளர், புதுச்சேரியில் உள்ள கால்நடை மருத்துவமனை முறையான பராமரிப்பு இல்லாமல், மருத்துவர்கள் இல்லாமல் உள்ளது. நோய்வாய்ப்பட்டு விலங்குகளை அனுமதித்தால் சரியான சிகிச்சை அளிப்பதில்லை. மேலும் அங்கு மருத்துவ மாணவர்களே மருத்துவம் பார்ப்பதால் பல்வேறு விலங்குகள் உயிரிழக்கிறது. இதனை சரி செய்ய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். தயவுசெய்து சொல்கிறேன், கவர்மெண்ட் அரசாங்கம் இப்போ கூட போய் பாருங்க, அந்த இடமே சுத்தமாக கிடையாது, ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரு மருந்து மாத்திரை கிடையாது, ஒரு ஊசி கிடையாது, ஒரு பிளேடு கிடையாது. அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாம் ட்ரைனிங்கு, சின்ன சின்ன பிள்ளைங்க 20 வயசு 21 வயசு பிள்ளைங்க ட்ரைனிங்கு, டாக்டர் உட்காந்து ஃபோன் நோட்டி. உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேயம் டிஜிட்டல் யூடியூபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.